Taste the Daily. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அதிமுகவினரின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக அலுவலகத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் கண்டன பதாகைகளை ஏந்தியபடி விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அஜித்குமாரை கொலை செய்த காவலர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதி அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கண்டன பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவலாளி அஜித்குமாரை தாக்கி கொலை செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுகவினர் வலியுறுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை வரம்பு மீறி கொலைகளை செய்வதாக நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தச்சை கணேசராஜா அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினார்.